வணக்கம். வாழ்நாள் முழுக்க வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது நீங்க அனுப்புன அந்த எஸ்பி இன்ஜினியரிங் நிறுவனத்தோட யூடியூப் காணொளி. இன்டர்லாக் மற்றும் ஃப்ளை ஆஷ் செங்கல் இயந்திரங்கள் பற்றியது. ஆமா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே மெஷின்ல 2 விதமான கல்லு, அதாவது இன்டர்லாக் கல்லும் சரி, ஃப்ளை ஆஷ் கல்லும் சரி, 2யுமே தயாரிக்க முடியும். ஓ, அந்த தகவல்கள்ல நாம இப்ப கொஞ்சம் விரிவா அலச போறோம். அருமை. சரி, அப்போ இந்த மிஷின்ஸ் எப்படி வேலை செய்யுது, முதலீடு எப்படி, அரசு உதவி கிடைக்குமா, இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்த இரட்டை பயன்பாடு சொல்றீங்களே, அது எந்த அளவுக்கு முக்கியம்? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாருங்க, ஒரே மிஷின்ல டை கூட மாத்தாம 2 வகை கல்லையும் தயாரிக்கிறது எஸ்பி இன்ஜினியரிங்கோட ஒரு ஸ்பெஷல் டிசைன். சரி. இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சில சமயம் இன்டர்லாக் கல்லுக்கு டிமாண்ட் இருக்கும், சில சமயம் ஃப்ளை ஆஷ்க்கு இருக்கும். ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது ஒண்ணுக்கு ஆர்டர் கம்மியா இருந்தாலும் இன்னொன்னு தயாரிச்சே நஷ்டம் வராம பாத்துக்கலாம். ஒரு பிசினஸ் பாதுகாப்பு மாதிரி இது. ஓ, அது நல்ல யோசனை தான். சரி, அப்புறம் என்னென்ன மாடல் மிஷின்ஸ் இருக்குது, அதோட கெப்பாசிட்டி எப்படி? அந்த வீடியோல காட்டுறாங்க. இப்போ ரோட்டரி மிஷின் ஒன்னு இருக்கு. அது ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 10,000 12,000 கல் வரைக்கும் பண்ணுன்னு சொல்றாங்க. 10,000 12,000? ஓகே. அப்புறம் இந்த 4 கல் மிஷின், இதுதான் அந்த டுவல் பர்பஸ் உள்ளது. இதுல ஒரு 4 பேர் வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு 7,000 8,000 கல் வரைக்கும் தயாரிக்கலாம். இந்த 4 கல் மிஷின், இதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படும், ஆட்கள் எவ்வளோ வேணும்? அதுக்கு ஒரு 20 ஹெச்பி பவர் போதுன்னு சொல்றாங்க. 20 ஹெச்பியா? சரி சரி. ஆமா, இது பொதுவா சின்ன நடுத்தர யூனிட்ல சமாளிக்கக்கூடிய அளவு தான். பெரிய கரண்ட் கனெக்ஷன் அப்கிரேடு தேவையில்லை. ஆள் தேவையும் கம்மின்னு தான் சொல்றாங்க. ஓகே. இதை விட இன்னும் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் வேணும்னா 5 கல் 6 கல் மிஷினும் இருக்குதான். அந்த 6 கல் மிஷின்ல ஒரு நாளைக்கு 10,000 12,000 கல் வரை செய்யலாமா? சரி, இப்ப புதுசா இந்த பிசினஸ்ல இறங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு? அரசாங்கம் ஏதாவது உதவுதா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. செங்கல் இல்லாம கட்டுமானம் இல்லையே. இது அடிப்படை தேவை. ஆமா, கரெக்ட். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளை ஆஷ்கல்ல அரசாங்க கட்டிடங்களுக்கு பயன்படுத்தணும்னு ஒரு அரசாணையே இருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. அப்படியா? ஆமா, அதனால அதுக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம். அப்புறம் பேங்க் லோன் கிடைக்குது. ஒரு 30-35% வரைக்கும் அரசு மானியமும் வாங்க முடியுமா? 35% மானியமா? நல்ல விஷயம்தான். விஷயம் ஸ்க்ரூ கன்வேயர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, எப்படி உதவுது? ஓ, ஸ்க்ரூ கன்வேயர். அது அந்த மூலப்பொருளை கொட்டுற வேலைய ஆட்டோமேட்டிக் ஆக்கிடும். ஓஹோ. அதாவது ஆளுங்க அள்ளி அள்ளி கொட்ட வேண்டாம், மெஷினே பார்த்துக்கும். இதனால ஒரு கல்லுக்கு ஆகிற லேபர் செலவு சுமார் 5 ரூபாயிலிருந்து 3 ரூபாயா குறையும்னு கணக்கு போடுறாங்க. ஒரு கல்லுக்கு 2 ரூபாய் குறையுமா? ஆமா, இது சின்னதா தெரியலாம். ஆனா ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் கல் அடிக்கும் போது ஒரு நாளைக்கு சுமார் 2,000 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும். ஆள் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல இது ரொம்ப உதவியா இருக்கும். நிச்சயமா. சரி, எதிர்காலத்துல இந்த கற்களோட தேவை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த மிஷின் வாங்கினா சர்வீஸ் எப்படி? தேவை குறைய வாய்ப்பே இல்ல. சொல்லப்போனா அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்கு. இன்டர்லாக்கல் பாருங்க, பூச்சு வேலை மிச்சம், வேகமா கட்டிரலான்னு இப்ப நிறைய பேர் அதை விரும்புறாங்க. ஆமா, அது உண்மைதான். ஃப்ளை ஆஷ்கல்ல அரசாங்கமே ஊக்குவிக்குது. அதனால மார்க்கெட் நல்லா இருக்கும். சர்வீஸ் பத்தி கேட்டீங்க இல்லையா? ஆமா. மிஷின்ல பெரிய ரிப்பேர் ஏதாவதுன்னா எஸ்பி இன்ஜினியரிங் ஆட்களே நேர்ல சரி பண்ணி தர்றாங்களாம். சின்ன சின்ன பிரச்சனைகளை இப்போ வாட்ஸ்அப் வீடியோ கால்லே சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஓ, அப்போ சர்வீஸ் பத்தி பெரிய கவலை இல்ல. சரிதான். ஆக மொத்தம் பார்த்தா இந்த எஸ்பி இன்ஜினியரிங் மிஷின்ஸ், ஒரே மிஷின்ல 2 கல், குறிஞ்ச ஆட்கள், குறிஞ்ச கரண்ட், அரசு மானியம், நல்ல எதிர்காலம்னு பல நல்ல விஷயங்களோட ஒரு அருமையான தொழில் வாய்ப்பா தெரியுது. ஆமா, இங்க நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது மாதிரி புது டெக்னாலஜி வரும்போது நம்ம பாரம்பரிய செங்கல் சூளை மாதிரி தொழில்கள் எப்படி பாதிக்கப்படுது, இல்ல எப்படி தங்களை மாத்திக்கிறாங்க? யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான். அதே மாதிரி இந்த ஃப்ளை ஆஷ் மாதிரி பொருட்களை கட்டாயமாக்குற அரசாங்க ஆணைகள் இந்த மாதிரி மெஷின் உற்பத்தியாளர்களை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கு, அவங்கள எப்படி இது வளர்த்து விடுது, இதையும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா. நேயர்களே, நீங்களும் யோசிங்க. அந்த காணொளி தகவற்படி இந்த நிறுவனம் சேலம் ஓமலூர் ரோட்ல மணிபால் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குதான். ஆமா. அடுத்த முறை இன்னும் பல பயனுள்ள தகவல்களோட சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.